புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புஷி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். புதுச்சேரி தேர்தல் சமயத்தில் அவர் விஜய் ரசிகர்களை கூட்டாக சேர்த்து பல சமூக சேவைகளை செஞ்சிருக்காரு. இதன் அடிப்படையில அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. மேலும் இதனை முன்வைத்துதான் நடிகர் விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகரை சந்தித்து பேசியிருக்காரு. இதனை தொடர்ந்துதான் நடிகர் விஜய் உடன் சந்திப்பதற்கு எஸ். சந்திரசேகர் ஏற்பாடும் செய்தாரு. தனது தீவிர பணிகளால நடிகர் விஜய் மனதில் புஷி ஆனந்த் நீங்காத இடமும் பிடிச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்துல நடிகர் விஜயின் வலதுகரமாக செயல்பட்ட புஷி ஆனந்த் தன்னிடம் கொடுத்த பணிகளை அனைத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சும் முடிச்சிருக்காரு. இதற்கிடையே கட்சியை பலப்படுத்துவதற்காக ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் என பலரை முக்கிய ஆலோசகர்களாக விஜய் நியமனம் செஞ்சாரு. இதுல ஆரம்பம் முதலே ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்திற்கும் இடையே மோதல் போக்கானது ஏற்பட்டு வந்திருக்கு. இதனை தொடர்ந்துதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்திற்கும் ஒத்து போகவில்லை. ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளால் மோதிக்கொண்டு இருக்காங்க. மதுரை மாநாட்டில் இந்த மோதல் உச்சகட்டமாக வெடிச்சிருந்துச்சு. இதற்கு பின்னர் தான் கரூர் சம்பவத்திலும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி புகாரும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையே தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி சிறந்த முறையில் செயல்படுவதாக நடிகர் விஜய் நம்ப தொடங்கி இருக்காரு. அந்த வகையில புஷி ஆனந்தின் செயல்பாடுகள் சில குழப்பங்கள் இருப்பதாகவும் கருதுகிறார்கள்.